நிறைய பேர் வந்து இந்த கென்வாவை வந்து கென்வாவில் அப்கிரேட் வெர்ஷன் வச்சிருப்பாங்க. கென்வா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, டிசைனிங் ஸ்கில் இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணிட்டு மணி மேக்கிங், அதுவும் வந்து பெசிவ் இன்கம், நாங்கள் ஒன் டைம் ஒர்க் பண்ணுவோம், லைஃப் லாங் ஏர்னிங்ஸ் தரக்கூடிய பெசிவ் இன்கம் ஸ்கீமை உருவாக்க தெரியாமல் இருப்பாங்க. இது கென்வா உருவாக்கப்பட்டது டிசைனிங் தெரியாதாக்கள் ஒன்றைன் மணி மேக் பண்ணுறதுக்கு. இது சம்மந்தமாக நான் ஒரு பிளேலிஸ்ட்டே வெல்ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் வச்சிருக்கேன், எப்படி மணி மேக் பண்ணலான்னு பாருங்கள். அதில் ரொம்ப ஈஸியான செட்டப் தான் இந்த ராயல்ட்டி ஃப்ரீ அசட் சேல் பண்ணுறது. எதுவுமே இல்லை. ஐடியாவை வந்து நீங்கள் சட்டர்ஸ்டோக்கே, இப்போ நான் சட்டர்ஸ்டோக்கு சொல்கிறேன், சட்டர்ஸ்டோக்கே நீங்கள் என்ன டிமாண்டில் இருக்குங்கிற என்ன அசட் வந்து டிமாண்டில் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஐடியாவை எடுத்துகிட்டு கென்வாவில் வந்து அந்த ஐடியாவை ஒரு கிரியேஷனாக இமேஜாக அசட்டாக நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் இதுக்குரிய மெட்டா டேட்டா எல்லாமே வந்து ஓட்டோமேஷன் இருக்குது, ஓட்டோமேஷனை வச்சு செட்டப் பண்ணுங்கள். செட்டப் பண்ணிவிட்டு இதில் போர்ட்ஃபோலியோவில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு சேல்ஸ், அதாவது ஒரு அசட் வந்து ஒரு டைம் மட்டும் சேல்ஸ் ஆகாது. இது இந்த வெப்சைட்டில் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற காலம் எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும், இங்கே மணி மேக்கிங் இந்த வரப்போக்கில் மணி மேக்கிங்கில் எப்போதுமே இவங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இதில் இந்த வரைக்கும் அசட், இந்த அசட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த அசட்டில் பாருங்கள், இது 15 தரம் சேல்ஸ் ஆகிருக்கு, இது 6 தரம் சேல்ஸ் ஆகிருக்கு, இது 1 தரம் சேல்ஸ் ஆகிருக்கு, இது 2 தரம் சேல்ஸ் ஆகிருக்கு, இது 1 தரம் சேல்ஸ் ஆகிருக்கு. அப்போ இது இப்படி கண்டினியூஸாக வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவோம். நாங்கள் ஒர்க் பண்ண முடியும். இதில் நம்ம ஏஐயை தான் முழுமையாக படிக்க போகிறோம். ஓகே, இதில் நான் அடோபி ஸ்டோக், சட்டர்ஸ்டோக்கை சொல்கிறேன். இதே மாதிரி தான் அடோபி ஸ்டோக்கோட கான்செப்ட். இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். ஓகேயா? ஸோ ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமுக்கு எது சரியானதுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த வழிகள் வந்து முறையான வழியாக இருக்கணும். ஓகே, நீங்கள் வெளியில் எங்கேயுமே ஐடியா அதே மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதே மாதிரி அடோபி ஸ்டோக்லையும் அடோபி ஸ்டோக்கே வந்து நீங்கள் அந்த ஐடியா ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கீங்க. அது ஹிடனாக தான் இருக்குது. இதை தெளிவாக புரிஞ்சு பண்ணீங்கன்னா சரி. ஓகே, இது சம்மந்தமான கிளாஸ் வந்து A to Z கைடன்ஸ் கிளாஸ் வந்து நாங்கள் ரன் பண்ணுறோம். சுமார் 200-300க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்கள், அசட்ஸ்கள் சேல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸும் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் டெலிகிராம் சேனல், யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது கூகுள் வைட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமி செக் பண்ணி என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் செக் பண்ணி நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி, நீங்கள் தனியாக தேடி படிங்க தாராளமாக, ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கின்ற இன்ட்ரெஸ்ட் கட்டாயமாக கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முடிக்க ஷேர் பண்ணுங்கள்.